அன்பு பெற்றோரே, பெரியோரே, என் தாத்தா பாட்டிமார்களே, அப்பா அம்மாமார்களே, பெரியப்பா பெரியம்மாமார்களே, சித்தப்பா சித்திமார்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் எந்திரித்தவுடன் 5 வருஷத்தில் ஒரு நாள் போய் ஓட்டடியை தூக்கி கொண்டு சின்ன ஸ்கூலை தேடி ஓடிக்கொண்டு அங்கே போய் இன்னாருக்கு வெத்தலைக்கு போடணுமா, உதயசூரியனுக்கு போடணுமா, தாமரைக்கு போடணுமா என்று பல சிந்தனையோடு வாக்குச்சாவடிக்குள்ளே போய் ஓட்டை குத்தி கொண்டு வந்து கொண்டே இருப்போம். ஆனால் இந்த முறை சற்று வித்தியாசமாக உள்ளன. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து டிவிகே என்ற உலக காற்று அந்த புயலானது வீசிக்கொண்டு வரும் அந்த டிவிகேவுக்கு எல்லாரும் ஒற்றுமையுடன் அந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம். 5 வருஷத்தில் பஞ்சாயத்து தலைவர் மாறுறாரு, கவுன்சிலர் மாறுறாரு, வார்டு மெம்பர் மாறுறாரு, சிஎம்மை மாற்றி பார்ப்போம். பெண்களுக்கு அதாவது ரோட்டு வழியே பெண்கள் போனோம்னா சிஎம் மாறணும். ஏன்னா பெண்களை பற்றி ரொம்ப யோசிக்கிறாப்புல. இப்போ விஜய் தரம் எடுக்கிறவன் கிடையாது. அவன் உழைப்பால் முன்னேறினவன். அவன் ஒரு படம் நடித்தா 5 வருஷத்தில் 5 படம் நடித்தாலும் கூட எத்தனை கோடின்னு உங்களுக்கே தெரியும். ஒரு படத்துக்கே 200 கோடி. அப்போ அவன் பணத்துக்கு அடிமை கிடையாது. எப்போவுமே பணம் ஏராளமாக இருக்கு, மக்களுக்கு ஏராளமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சில உள்ளே போய் ஆழமாக யோசித்து பாருங்க, அவன் நிறைய பேருக்கு கொடுக்குறான். அதனால் நம்ம இந்த சிஎம்மை ஆக்குவோம், டிவிகேவை சிஎம்மாக ஆக்குவோம். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் விசில் சின்னத்துக்கு போட முடியும். தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம், விசில் சின்னத்துக்கு போட முடியும். உண்மையிலே நான் ரெட்டையிலக்காரி. ஆனாலும் ஒரு சின்ன குழந்தை, என்னுடைய பேரன் 2 வயசு குழந்தைக்காரன்னு சொல்கிறான், ஆச்சி நீ டிவிகேக்கு போடு. டிவிகே என்ன சின்னம்? விசில் சின்னம். விசில் சின்னம்னு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த சின்ன குழந்தைக்கு இருக்கிற அறிவு நம்ம இவ்வளோ பெரிய ஆட்களுக்கு இல்லைன்னா அதுக்கு ரொம்ப தப்பு. அதனால் சிந்திச்சு நம்ம எப்போவுமே செயல்படுவோம். நாங்கள் ஒரு சின்ன அட்லீஸ்ட் ஒரு 2 வயசு குழந்தைக்கு ஏற்பட்ட கதியை பாருங்கள், ஒரு 17 வயசு மாணவிக்கு நடந்த கொடுமையை பாருங்கள். அப்படி எத்தனையோ பெண்களுக்கு அதனால் பெண்களை தான் முன்ன வச்சு அந்த எல்லாமே பாலியல் தொழிலை. ஏன்னா பெண்களுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த கற்பு என்ற ஒரு பொக்கிஷத்தை பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. அதனால் பெண்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பாக இருப்பாங்க. அதனால் அனைத்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து இந்த சிஎம்மை மட்டும் மாற்றுவோம். இந்த ஒரு நேரம் மாற்றி பார்ப்போம். எல்லோரும் சொல்கிறாங்களே அவன் என்ன செய்யப்படுறான், மாற்றி பார்த்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு தெரியும். யாருக்கும் என்ன செய்யண்டாப்பா. அவங்க சொன்ன மாதிரி 2500 மாதத்துக்கு அக்கௌண்ட்டில் உழட்டும், மண்ணெண்ணெய் கிடைக்கட்டும், மானியமாக கிடைக்கட்டும், கடலோடிக்கு 20,000 கிடைக்கட்டும், வேண்டாம். அவங்க நல்லதை செஞ்சாலே காணும். நல்லது இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சாலே காணும். நாடு கடன் இல்லாமல் இருந்தாலே காணும். பழையபடி இந்த பிராண்டி விஜயனா ஒரே ஒரு நீ தம்பியாக தான் இருந்தாலும் அண்ணான்னு சொல்கிறோம். இந்த பிராண்டி கடையை மட்டும் நீங்கள் ஒழிச்சிட்டேன்னா எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். பிராண்டி கடை ஒரு நாளைக்கு சராசரி ஒரு மனுஷன் 200 ரூபா கொண்டு போய் குடிக்கிறான். அந்த 200 ரூபா வருமானம் இல்லாமல் அவங்க எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க. அந்த 200 ரூபா இருந்தால் அந்த குடும்பம் ஒரு நாளைக்கு சாப்பிட்ரும். அதனால் பிராண்டி கடையை ஒழிச்சிட்டு கல்லுக்கடையை திறங்க. கல்லுக்கடை தாய்ப்பாலை மாறி பனைமரத்தில் உள்ள பால் தான் கல்லுக்கடை திறங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கல்லுக்கடையை திறங்க. மக்கள் கல்லை குடிக்கட்டும். கல் குடித்தா எந்த பாதிப்பும் இல்லை, எந்த எஃபெக்டும் இல்லை. அதனால் விவசாயிக்கும் ஒரு தொழில் வந்தாப்புல ஆச்சு. அதனால் எல்லாரும் சேர்ந்து இந்த டிவிக்கே இந்த ஒரு காற்றை நம்ம புயல் காற்றாக உருவாக்கி அந்த காற்றுக்கு நம்ம ஓட்டை போடுவோம். டிவிக்கே சுற்றி வர மாதிரி பூ மழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. இந்த டிவிக்கே என்றும் பிரச்சாரம் எல்லா இடம் ஒழிக்கின்றது.